Health Support 360 welcomes you. டாக்டர் பவித்ரா உங்களிடையே. இன்னைக்கு நம்ம சேனல் ஹெல்த் சப்போர்ட் 360ல் நம்ம டெய்லி நம்ம சமையல் அறையில் யூஸ் பண்ணுற 2 பொருட்கள் ஜீரகம் அண்ட் இஞ்சி, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீரகமும் இஞ்சியையும் நம்ம சித்தர்கள் காயகற்ப மூலிகையாக கொண்டாடினார்கள். அது என்ன காயகற்பம் அப்படின்னா, நம்ம உடல், நம்ம காயம், உடலை மனதையும் கற்பம் போல வைத்துக்கொள்ள உதவி புரியும் மூலிகைகள் என்று கூறினார்கள். அதுக்கப்புறம் இந்த சரக்குகள் ஜீரகம் அண்ட் இஞ்சி இது எல்லாமே திருதோஷ சமப்பொருட்கள். திருதோஷம் என்றால் நம் உடம்புல 3 தோஷங்கள் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த தோஷங்கள் அதோட இயல்பு நிலையிலிருந்து அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தின் அடிப்படை. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ், இந்த மாதிரி ஜீரகம், இஞ்சி இது எல்லாமே நம்ம டெய்லியுமே நம்ம உணவில் ஏதோ ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கிட்டே வந்தால் அது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்றது தான் இங்கே கான்செப்ட். இதைத்தான் திருவள்ளுவர் அவருடைய மருந்து என்னும் அதிகாரத்தில் மிக அழகாக மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலாய் எண்ணிய 3 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த வழிமுதலாய் எண்ணிய 3 என்பது இந்த திருதோஷம், வாதம், பித்தம், கபம் என்கிறது தான் அவர் குறிப்பிட்டாரு. இந்த ஜீரகமும் இஞ்சியும் நம்ம ஜீரண மண்டலத்தில் ஏற்படுற கோளாறுகளில் சரி செய்வதுக்கு மிக முக்கியமான சரக்குகளாக அமையுது. இப்போது பசியின்மை, மந்தம், வயிற்றுப்பொருமல், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு வலி, வாய் துர்நாற்றம் இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப காமனாகவே இருந்துகிட்டு வருது. நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகி அதிலிருந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகணும். அட் த சேம் டைம் நம்ம உடம்பில் பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிற நச்சுகளும் அன்னன்னைக்கு நம்ம உடம்பை விட்டு நீங்கணும். ஸோ இந்த ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது அன்னன்னைக்கு நம்ம வயிறு, குடல் பகுதியில் தேங்கி இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே மிக எளிமையாக நீக்கி கொள்ள முடியும். இப்போ பேர்லேயே பாருங்கள், சீர்கூட்டல் அகம், சீரகம் நம்ம உடம்பை சீராக வச்சுக்கொள்ள உதவியாக இருக்கும் இந்த காயகற்ப மூலிகைகள். இப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இஞ்சியை சாராக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி சாறை எடுத்து தேனில் குழச்சி நீங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லஞ்ச் சாப்பிடலாம். இல்லைன்னா இஞ்சி தேன் ஊறலாக செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம், இல்லைன்னா மதிய உணவுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம். இப்போ முதிர்ந்தவர்கள், வயதானவங்க, அதாவது 65+, 60+ அந்த மாதிரி இருக்கிறவங்களில் ஜென்ரலாகவே இந்த பசி தீ கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஸோ அதனால் பசியில் ஒரு நாட்டம் இல்லாமல் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு அவங்களில் வாய்ப்பாக அமையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜீரகம், சுக்கு ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், மிளகு, திப்பிலி இது தனித்தனியாக 5 கிராம் ஈச் 5 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, மதிய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சிட்டிகை 2 பிஞ்ச் தேனில் குழச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் உணவு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் ஜீரண மண்டலம் எல்லாமே நல்ல தூண்டப்பட்டு பசி சீராக அமையுது. அதனால் அன்னன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் நல்லா உங்கள் உடம்பு அப்சார்ப் பண்ணிக்க முடியும். அதே சமயம் அன்னன்னைக்கு ஏற்படுற நச்சும் உடம்பிலிருந்து நீங்கும். இப்போ இந்த கழிவுகள் தேக்கத்தை உடம்பிலிருந்து வெளியே அகற்றுவதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது நம் கல்லீரல், நம்ம லிவர். ஸோ இந்த லிவர் ஃபங்க்ஷனையும் இஞ்சி தூண்டும், லிவரை டோன் அப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இஞ்சி சாறு லிவர் ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இதில் கூட கரும்பு சாறு சேர்ந்ததுன்னா இன்னும் சிறப்பாக அமையும். ஸோ நீங்கள் சீசனில் இருக்கும்போது கரும்பு சாறு கூட இஞ்சியும் சேர்த்து சாறாக
அந்த சீசன் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மேலும் சிறப்பாக அமையும். அதுக்கப்புறம் கோல்டு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெட்டேக் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை, தொண்டை நமைச்சல், எரிச்சல், கபம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் எனி ஃபார்ம் இஞ்சி, ஜீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து பத்தாக போட்டுக்கலாம் தலையில், ஃபோர்ஹெட்டில். சுக்கு கஷாயம் குடிக்கலாம், சுக்கு மல்லி காஃபியாக குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். இந்த வெயில் அதிகமாக இருக்கும்போது சில பேருக்கு இஞ்சியை தனியாக சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு அப்செட், இல்லைன்னா வயிறு சூடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக ஜீரகமும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான், பட் மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஹாய், திஸ் இஸ் பவித்ரா, இயற்கை மருத்துவர், உணவியல் நிபுணர். நம்ம சேனல் ஹெல்த் சப்போர்ட் 360ல நிறைய மருத்துவ குறிப்புகள் அண்ட் ரெசிபிஸ் பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இஞ்சி வச்சு ஒரு ஆரோக்கியமான ரெசிபி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ஜீரக மிட்டாய். இன்னைக்கு நம்ம இஞ்சி ஜீரக மிட்டாய் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி கழுவி தோல்லாம் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கணுன்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லை ஷ்ரெட் கூட பண்ணிக்கலாம். இது வந்து 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர், அப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் cumin சீட்ஸ் இல்லை ஜீரகம் இது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் இங்கே கோகோனட் பாம் சுகர் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, மண்டை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 3 பெப்பர் கார்ன்ஸ் எடுத்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருந்தாலும் பிடிக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் அண்ட் காரம். அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் பாட் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 டீஸ்பூன் ஆஃப் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. ஜஸ்ட் லேசாக அந்த பொன்னிறம் வந்து லேசாக மனம் வர ஆரம்பிக்கும் போதே நிப்பாட்டிடணும். ஓகே, ஜீரா சீட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ஆறுறதுக்கு இன்னொரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன்னா. இப்போ இதே பேனில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன்னா. இதில் இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் இந்த 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜிஞ்சரில் அந்த தண்ணி சத்து இருக்கிறதெல்லாம் பூராவும் வற்றணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஆச்சு எனக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் அந்த ஜிஞ்சரில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வத்திருச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மிட்டாய் வந்து ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரிசர்வ் பண்ணி. ஸோ இந்த டைமில் நான் வந்து இந்த பிளாக் பெப்பரும் அந்த ஒரு ஏலக்காயையும் கூட போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஆறுறதுக்கு இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த பாம் சுகர் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த ஜிஞ்சர், cumin சீட்ஸ் இல்லைன்னா ஜீரகம், பெப்பர், ஏலக்காய் அது மட்டும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி அது நல்லா கொஞ்சம் பவுடர் ஆனதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் வந்து நான் இந்த சுகரை ஆட் பண்ணிக்கிறேன், பாம் சுகரை. இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து பாம் சுகர், கோகோனட் பாம் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பேஸ்ட்டு. சப்போஸ் எங்களுக்கு கிடைக்கிற பாம் சுகரில் எந்த விதமான அழுக்கு, மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்க, அதில் அழுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே கருப்பட்டி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அது பாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர்லாம் அதில் மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ எங்கள் பாம் சுகரில் இங்கே எந்த அழுக்கும் இருக்காதனால நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எடுத்த அளவுக்கு இந்த அளவு பேஸ்ட் வந்திருக்கு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளை மாற்றிக்கலாம். நம்ம இஞ்சி ஜீரக மிட்டாய் தயாராகிடும். ஸோ இது உங்களுக்கு சப்போஸ் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை பசி இல்லை, இல்லை மந்தமாக இருக்குது, வாய் கசப்பாக இருக்குது, அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபீவர் முடிஞ்சு வர்றப்போ வாயெல்லாம் கசக்கும், அந்த மாதிரி டைமில் இது சாப்பிட்லாம். இல்லை வெறும் வயிற்றுலையே லைக் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் அந்த ஜீரகம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரை பண்ணினீங்கன்னா அந்த ஜீரகம் ஸ்மெல் உங்களுக்கு வராமல் இருக்கும். அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்தில் சில பேருக்கு இஞ்சி அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் காரத்தன்மை அதிகம் இருக்கிறனால சில பேருக்கு வயிற்று வலி அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜீரகத்தை கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த இஞ்சி ஜீரக மிட்டாய் and enjoy it. Hope you all like this video. Do try our Ginger Jeera candy. Like, share and subscribe our channel. Follow us on Facebook. Stay safe, stay healthy.